கிறிஸ்துவானவர் மனுஷ கையினால் செய்யப்படாத மண்டையோடு என்னும் அர்த்தம் கொள்ளும் பாறையான கொல்கத்தா எனும் பலிபீடத்தினிடத்திற்கு சிலுவை எனும் கட்டையை சுமந்து சென்று தன்னை குற்ற நிவாரண பலியாக அதன் மேல் தம்மை சுகந்த வாசனையாக தேவனுக்கு படைத்து உரைக்கப்பட்டு எழுதப்பட்ட பிரமாணங்களை அதன் மேல் ஆணி அடித்து நிர்வாணப்படுத்தியும் தேவனை கண்டு ஒளியா நீதியின் ஆவி உடையவராய் விண்ணப்பம் பண்ணி சர்ப்பத்தின் தந்திரமான அறிவை அல்லது தலையை நசுக்கினார். மேலும் சர்ப்பத்தின் தந்திரமும் அவரின் சபையான சரீரத்தை சுமந்த குதிகாலை நசுக்கிற்று அல்லது அவரின் சரீரத்தை நசுக்கிற்று. அந்தபடியே நன்மை தீமை என்னும் உணர்வறியும் வண்ணமாக அவரின் இருபுறமும் இருவரை பலி கொடுத்தார்கள். அதில் ஒருவன் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டான், மற்றொருவன் நன்மையை வெறுத்து தீமையை பற்றி கொண்டதால் கைவிடப்பட்டான் என்று இவைகள் போதிக்கிறது.